அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். சங்கைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் தராவீஹ் தொழுகையிலே நின்று வழிபடுவதன் மூலமாக அல்லாஹுவினுடைய அருளையும் அவனுடைய கலாமின் ஓசைகளையும் கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய தராசு தட்டில் இந்த நன்மைகளை எல்லாம் கனமுள்ளதாக ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் தராவீஹ் தொழுகையிலே ஓதிய அந்த பகுதியிலிருந்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். வாழ்க்கையில் மிகவும் அவசியமான, மிக மிக தேவையான சில எண்ணங்களை, சில மனநிலைகளை இந்த செய்திகள் நமக்கு நிச்சயமாக உணர்த்தும். இன்றைக்கு நாம் ஓதிய பகுதியிலே அல் கஹஃப் என்கின்ற ஒரு அத்தியாயத்தின் பெரும்பகுதியை நாம் செவியுற்றோம். அதிலே கடைசியாக நாம் செவியுற்ற பகுதியிலே இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட அந்த நிகழ்ச்சியினுடைய சில பகுதிகள் இடம்பெறுகின்றன. அந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில பாடங்களைத்தான் நான் இன்றைக்கு சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை இஸ்ரவேலர்களிடையே உரை நிகழ்த்துவதற்காக நின்றிருந்தார்கள். ஒரு உரை ஒன்று நிகழ்த்தினார்கள். அந்த உரை இஸ்ரவேலர்களிடத்திலே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்களுடைய மனதை அப்படியே நெகிழச் செய்தது. அந்த உரையில் கலந்து கொண்ட பல பேர் கண்ணீர் வடித்தார்கள். பல பேர் அந்த உரையின் மூலமாக தாக்கம் பெற்று ஒரு மிகப்பெரிய மாறுதலை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த உரை நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த இஸ்ரவேலர்களில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நிச்சயமாக அந்த மனிதரும் மூசா நபி நிகழ்த்திய அந்த சொற்பொழிவினால் தாக்கம் பெற்றவர், மனம் உருகி போனவர், கசிந்து கண்ணீர் விட்டவர் தான். இப்போ மூசா நபி மேலே அவருக்கு ஒரு விதமான மதிப்பு ஏற்பட்டு அந்த மதிப்பு மனதுக்குள் இருக்கும்போது அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் உங்களை விட மிக அறிந்தவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டார். நிச்சயமாக மூசா நபி ஒரு இறை தூதர், அதுவும் நபி மட்டுமல்ல, ரசூல் வேற. ரசூல் மார்களில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து உள்ள 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களை உலுல் அஸ்மு என்று சொல்வார்கள், தீரமிக்க இறை தூதர்கள்னு. அதில் மேல இடத்துல இருக்கிறவங்க ரசூலுல்லா. அதில் ஒரு 5 பேர் வருவாங்க. அதில் 3வது இடத்துல மூசா நபி வருவாங்க. அப்படி இறை தூதர்களிலேயே மிகவும் பொறுக்கி எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நபிமார்களில் ஒருவராக மூசா நபி இருக்கிறாங்க. அன்றைய தினம் அந்த தகுதியில் மூசா நபியை தவிர வேறு எந்த நபிமார்களும் உலகத்தில் கிடையாது. அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு இயல்பிலேயே மூசா நபி பதில் சொல்லிவிட்டார்கள், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். இன்றைய தினம் உங்களை விட மிக அறிந்தவர் யார் என்று கேட்கும்போது யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் யதார்த்தத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனாலும் கூட இறைவன் இந்த பதிலை விரும்பவில்லை. என்ன செஞ்சிருக்கணும்னா, அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அங்க. ஆனா கேள்வி கேட்டவர் இந்த பூமியில்னு கேட்டார். யதார்த்தமாக மூசா நபி சொன்னதில் தப்பும் கிடையாது. ஆனா இருந்தாலும் அறிவு என்று வரும்போது, ஞானம் என்று வரும்போது, நிச்சயமாக எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தெரிந்தவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அதை அவங்கள்ட்ட சொல்லாததுனால இறைவன் மூசா நபிக்கு ஒரு சின்ன அறிவுறுத்தலை வழங்க விரும்பினான்.
சொல்லப்போனால் ஒரு கண்டனம்னே வச்சுக்கிறலாம் அதை, அப்படி வழங்க விரும்பினேன். அப்போ என்ன செஞ்சான்னு சொன்னால், மூசா நபியை நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போங்க, மஜ்மஉல் பஹ்ரைன், கடல்கள் 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்திற்கு செல்லுங்கள். அங்கே நம்முடைய அடியார் ஒருவர் இருப்பார், அவரை சந்தியுங்கள், அவரிடத்தில் நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பினார். மூசா நபி பயணத்தை தொடங்குகிறார்கள். பொதுவாக பயணம் என்பது கூட துணைக்கு வழிக்கு ஆள் வேணும், இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். கூட ஒரு இளைஞர் ஒருவரை அழைத்து கொண்டார்கள். அவர் பெயர் யூஷா பின் நூன், பிற்காலத்தில் அவர் நபியாக வந்தவர். அவரை அழைச்சிக்கிட்டாங்க. அப்போ அல்லாட்ட மூசா நபி கேட்டாங்க, நாங்கள் போகிறோம், ஆனால் சரியா இந்த இடத்துல தான் இருப்பாருங்கிறதுக்கு ஏதாவது எங்களுக்கு அறிகுறி வேணும்ல, அந்த அறிகுறி என்னன்னு சொல்லு அப்படின்னு அல்லாட்ட கேட்டாங்க. இப்போ மூசா நபிட்ட அல்லாஹ் சொன்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு பொரிச்ச மீன் எடுத்துக்குங்க, சாப்பிட்றதுக்கு கொண்டு போங்க, எந்த இடத்துல அந்த மீன் உங்கள் கையை விட்டு தவறுதோ அந்த இடத்துல தான் நம்ம ஆள் இருப்பார் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரும் பயணம், நீண்ட பயணம். அந்த பயணத்தில் மூசா நபி நிறைய சிரமங்களையும் அனுபவித்தார்கள். அப்போ ஒரு இடத்துல மூசா நபி தன்னுடைய அந்த பணியாளர் இடத்துல சொல்கிறார்கள், லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நசபா, இந்த பயணத்தில் ரொம்ப கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம், ஆத்தினா கதா ஆனா, சாப்பாடை கொண்டு வாப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல கல்வியை தேடி போகக்கூடிய பயணங்கள் பெரும்பாலும் சிரமமாகத்தான் இருக்கும். சிரமப்படாவிட்டால் கல்வியை பெற முடியாது, அதுதான் யதார்த்தம். இலகுவாவெல்லாம் கல்வியெல்லாம் பெற்ற முடியாது. நம்முடைய சலஃபுகள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள், தப்சீர் கலை வல்லுநர்கள், இவர்களுடைய அந்த கல்வி தேடக்கூடிய முயற்சியை நீங்கள் வரலாற்றில் படித்தீர்கள் என்று சொன்னால் கண்கள் கசிந்து விடும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க பயணம் போன தூரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு நாடா போவாங்க. கல்வியை படிப்பதற்கு தாயகத்தை துறக்க வேண்டும் என்பது அவர்களுடைய காலத்தில் என்பது அடிப்படை விதியாக இருந்தது. அப்ப அந்த மாதிரி தூர நாடுகளுக்கெல்லாம் போய், தேசங்களுக்கெல்லாம் போய் படிப்பார்கள். கல்வியை தேடி பயணம் என்பது ஒரு சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய பயணம் தான். அப்போ நாம ரொம்ப அனுபவிச்சிட்டோம், பசிக்குது, சாப்பாடை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த பணியாளர் சொல்கிறார், ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா, ஒமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான், நிச்சயமாக அதை ஷைத்தான் தான் மறக்கடித்து விட்டான். என்ன அப்படின்னா, நம்ம வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மீன் துள்ளி குதிச்சு கடலுக்குள்ள போயிடுச்சு, நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன், ஷைத்தான் மறக்கடிச்சிட்டான். அப்படியா, ஏற்கனவே கஷ்டம், இப்போ இதை தேடி வேற போகணுமா அப்படின்னு சொல்லி போனவர்கள் அப்படியே பேக் வாங்குறாங்க, பின்னாலே தேடி வர்றாங்க. தேடி வரக்கூடிய அந்த இடத்துல அவர்கள் ஒரு இடத்தில் பார்க்கிறார்கள், அந்த மீன் கடலுக்குள்ளே போன அந்த தடயம் அப்படியே இருக்கிறது. அந்த இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சா அங்கதான் அல்லாஹ் சொன்ன அந்த அடியார் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த 2 பேரும் தேடுறாங்க. அந்த அடியார் கிடைத்து விட்டார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவஜதா அப்தம் மின் இபாதினா ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. நாம் எந்த அடியாரை குறிப்பிட்டோமோ அவரை அந்த 2 பேர் அடைந்து கொண்டார்கள். அந்த அடியாருக்கு நம் புறத்திலிருந்து நாம் அறிவு ஞானங்களை கொடுத்திருந்தோம். அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே நோக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அறிவுரை பெறுவதற்காகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறார். மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த அடியார்கிட்ட பேசுறாங்க. ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த நல்ல விஷயங்களை எனக்கு நீங்கள் கற்றுத்தர முடியுமா, உங்களுக்கு பின்னால் நான் வரலாமா என்று கேட்டாங்க. இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், ஒரு பெரிய நபி, அவங்க யாரை தேடி போனாரோ அவர் ஒரு அடியார், அவர் ஒரு நல்ல மனிதர், இறைநேசர்னு வச்சுக்கோங்க. சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அவரும் ஒரு நபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கூட இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் மூசா நபியினுடைய லெவலுக்கு அவங்க கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம், இவரிடத்திலிருந்து தனிப்பட்ட சில விஷயங்களை கற்றுக்கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படிங்கும் போது ஒரு ஆசிரியருக்குரிய மரியாதையை அங்கே அப்படியே கொடுக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் அவங்கள்ட்ட அனுப்பிச்சிருக்கான், எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லல.
அந்த வார்த்தையே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹல் அத்தபியூக்க, நான் உங்களோட பின்னால வரலாமா? அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம் தருஷ்தா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்கள் சிலதை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், அதனால உங்க கூட நான் கொஞ்சம் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே பதில் சொன்னாரு, நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்ட்டாரு. இன்னக லன் தஸ்ததிஅ மய சப்ரா, என்னோடு நீங்கள் பொறுமையாக வருவதற்கு உங்களுக்கு முடியாது, உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது, நீங்க வேகப்படுவீங்க, நீங்க ஆக்ரோஷப்படுவீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறார். மூசா நபி சொன்னாங்க, தஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன், அல்லாஹ் நான் பொறுமையா இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட வர சொல்லி எல்லாம் சொல்லிட்டான், அதனால நீங்க எப்படியாவது என்னை கூட்டு போங்க அப்படின்னு நிற்கிறாங்க. கடைசியில் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அப்படின்னா ஒரு கண்டிஷன், என் கூட வரணும், நான் சில விஷயங்களை சொல்லுவேன், சில விஷயங்களை செய்வேன், ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது, எந்த கேள்வியும் கேட்காமல் என் பின்னால் வர வேண்டும், அப்படின்னா நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மூசா நபி கேள்வி தானே கேட்கக்கூடாதுங்கிறாரு, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை போய்க்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய அந்த ஒப்பந்தம் அங்கே நிறைவேறி போறதுன்னு வர்றாங்க, முடிவு பண்ணி வர்றாங்க. வந்த உடனே முதல்ல நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன், ஒரு கப்பலில் ஏறுகிறார்கள் மூசா நபியும் அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். ஹதிர் நான் சொல்றேன், அது நீங்க ஹிதர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் அதை தான் கிதிர்னு கூட சொல்லுவாங்க. அவருடைய பெயரின் சரியான உச்சரிப்பு என்பது ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் மூசா நபியும் முதல்ல ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. போய்கிட்டே இருக்குது கப்பல். திடீர்னு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, அந்த கப்பல்ல ஒரு ஓரத்துல போய் ஓட்டையை போடுறாரு. மூசா நபி கோவம் வந்துருச்சு, அட என்னங்க நீங்க அது போய் ஓட்டையை போடுறீங்க, நம்மளை பெருசா மதிச்சு நம்மள்ட்ட காசு கூட வாங்காம நம்மளை ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்யற உதவியா இது, உபத்திரவம் செய்றீங்க நீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். உடனே அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா என் கூட வர்றதுக்கு உங்களால முடியாதுன்னு, அலம் அகுல் இன்னக லன் தஸ்ததிஅ மய சப்ரா, என்னோடு பொறுமையாக வருவதற்கு உங்களால் முடியாதுன்னு நான் சொன்னனே, நீங்க கவனிக்கலையா அப்படின்னாரு. ஆமா சரி, நான் இனிமே கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்ட்டேன், நான் இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன். சரி, அந்த பயணம் முடியுது. அதற்கு பிறகு அடுத்து ஒரு பகுதியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சின்னஞ்சிறு பையன், ஒரு சின்ன வயசு பையன் வச்சுக்கங்க, ஒரு குட்டி பையன் தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். போய்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பையனை அழைத்து கொலை செய்து விடுகிறார்கள். கத்தலஹு, கொலை செய்து விடுகிறார். உடனே மூசா நபி, அவர் ஒரு ஷரியத் வழங்கப்பட்ட ஒரு நபி, அவர் கொலை என்பது ஒரு ஷரியத்தில் எவ்வளவு பெரிய மாபெரும் குற்றம், அது அவரால் தாங்க முடியல. அவர் உடனே கேட்டார், அகத்தல்த நஃப்ஸன் ஸக்கிய்யத்தன் பிகைரி நஃப்ஸின், எந்த விதமான குற்றமும் செய்யாமல் ஒரு உயிரை இப்படியா நீங்கள் கொலை செய்வீர்கள், ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் தம் பங்குக்கு சத்தத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தினார். முதல்ல நான் சொன்னது உங்களுக்கு புரியலையான்னு ஃபர்ஸ்ட் கேட்டார். ரெண்டாவது கொஞ்சம் அழுத்தம் திருத்தமான வார்த்தையோடு, அலம் அகுல் லக இன்னக லன் தஸ்ததிஅ மய சப்ரா, என் கூட பொறுமையா வர முடியாது நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியாதா என்று கொஞ்சம் சற்று அழுத்தமான வார்த்தைகளை சொன்னார். சார் பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு தடவை எனக்கு மன்னிச்சிட்டீங்க, இப்போ ஒரு தடவை விட்டுருங்க, 2வது தடவை இனிமே நான் கேட்கவே மாட்டேன், இந்த ஒரு தடவை மட்டும் நீங்க மாஃப் கொடுங்க என்று மறுபடியும் மூசா நபி சொல்ல, தொடர்ந்து அந்த பயணம் போனது. 2 பேருமாக சேர்ந்து ஒரு ஊருக்கு போகிறார்கள். அந்த ஊருக்கு போனா பசிக்குது இவங்க 2 பேருக்கும். அந்த ஊர் மக்கள் அவங்கள்ட்ட சாப்பாடு தாங்கன்னு கேட்குறாங்க. இஸ்தத்தாமா, சாப்பாடு தாங்கன்னு கேட்குறாங்க. சாப்பாடு தாங்கன்னு கேட்டால் அதுக்கு பேர் யாசகம் கிடையாது. இஸ்லாத்தினுடைய மரபு ஒன்று இருக்கிறது. சில முக்கியமான ஆட்கள், அதாவது ஏழைகள் அல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு ஊருக்கு இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஊர் மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு 2-3 நாட்களுக்கு அவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படி ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. அது ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும், யாசகர்களுக்கு தான் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. இவர்களுக்கு கொடுக்குற இதற்கு பெயர் உபசரிப்புன்னு பேரு. இன்னைக்கும் அந்த சுன்னத்து இருக்குது. ஆனா அந்த மரபு அழிஞ்சு போன ஒரு மரபாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி தான் இவங்க என்ன செய்றாங்க, அந்த ஊர் மக்கள்கிட்ட உணவுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி கேட்டார்கள். ஆனா அந்த ஊர் மக்கள் உணவு கொடுக்க மறுத்து விட்டார்கள்.
இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஊர்ல ஒரு உடைந்த சுவர் ஒன்று கிடக்கு, ஒரு குட்டி சுவர் ஒன்று கண்ணில் தென்படுகிறது. உடனே ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாங்க 2 பேரும் போய் அந்த சுவத்தை கொஞ்சம் கல்லுகளில் வச்சு கெட்டி சரி பண்ணி விட்டுருவோம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க மூசா நபியை. மூசா நபிக்கு மறுபடியும் தலையில கிருன்னு ஏறிடுச்சு. இந்த ஊர் மக்கள்கிட்ட சாப்பாடு கேட்டோம், கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத பயலுக, சாப்பாடே தரல. இந்த ஊர் மக்களுக்கு அந்த ஊருடைய சுவத்தை நீங்க சரி பண்ணி குடிக்க போறீங்களா? காசு கூட வாங்காம சோறு தராத பயலுக்கு நீங்க என்ன ஓசில வேலை பார்த்து கொடுக்கறது அப்படின்னு மறுபடியும் கேட்டார். அப்போ ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாதா ஃபிராக்கு பைனி ஒபைனிக், நம்ம 2 பேரும் பிரியறதுக்கான நேரம் வந்துருச்சு. 3 தடவை மன்னிப்பு கொடுத்தாச்சு, 4வது தடவைலாம் கிடையாது, 3 தான். இதுக்கு மேலே நீங்களும் உங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாது, சங்காத்தமே சரியாக வராது. நான் 3 விஷயம் செஞ்சேன், அந்த 3 விஷயத்துக்கும் என்ன காரணங்கிறத சொல்லிடுறேன், அதோட நம்ம 2 பேரும் என்ன செஞ்சுக்கிடுவோம், சலான்னு சொல்லி பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி மூசா நபிகிட்ட அவர் விளக்கம் சொல்றார். முதல்ல நம்ம வந்தோம்ல கப்பல்ல, நான் அதை ஓட்ட போட்டேன்ல, ஏன் ஓட்ட போட்டேன் தெரியுமில்ல? அந்த பகுதியில் ஒரு அநியாயக்கார அரசன் இருந்தான். அவன் நல்ல கப்பல்களை அபகரித்துக் கொள்வான். கப்பல் நல்லா இருந்துன்னு சொன்னா அவன் எடுத்துக்குவானா, அதில் உள்ள சரக்குகளோட சேர்த்து அவன் தூக்கிக்குவானா. ஆனா அந்த கப்பலோ சில ஏழைகளுக்கு சொந்தமானது. ஃபகானத் லிமசாகீன யஅமலூன ஃபில் பஹரி, கடல் தொழில் செய்யக்கூடிய சில ஏழைகளுக்கு சொந்தமான கப்பல் அது. அதை வச்சு தான் அவங்களுடைய வயிற்றை கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரியான நபர்களுக்குள்ள அந்த கப்பலை போய் அந்த மன்னன் அபகரிச்சுட்டான்னு சொன்னா அடுத்து அவங்க வீட்டுல அடுப்பெரிய வேணாமா? அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, ஒரு பெரிய தவறு நடக்காமல் இருப்பதற்கு, ஒரு பெரிய மோசம் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு சின்ன தப்பு செஞ்சா பரவாயில்லை அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், ஓட்ட போட்டு விட்டேன். ஓட்ட போட்டா அது மூழ்குவதை அவன் பார்த்து விட்டு இதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டான். தள்ளி வந்ததுக்கு பிறகு நம்ம சரி பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஒரு பொதுவா ஒரு விதி ஒன்று இருக்குது இஸ்லாத்துல, என்ன அப்படின்னா, அதாவது மோசமான தவறு 2 தவறு இருக்குது, 2ல ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வருது. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, மார்க்கம் சொல்லுது அந்த 2ல எது அகஃப், எது மிக இலகுவான தவறு எது என்று பாருங்கள், அதை செய்யுங்கள்னு மார்க்கம் சொல்லுது. இந்த விதியின் அடிப்படையில் ஒரு பெரிய தவறை தடுப்பதற்காக நான் சின்ன தவறை செய்தேன். இதுதான் அதுக்கான காரணம். இப்போ அந்த கப்பல் காப்பாற்றப்பட்டு அந்த ஏழைகளுக்கு அது போய் கிடைத்து விட்டது. 1. 2வது, அந்த பையனை நான் கொலை பண்ணினேன், உடனே நீங்க குதிச்சிங்களே, ஏன் அப்படின்னா அந்த பையன் அவருடைய பெற்றோருக்கு ரொம்ப செல்ல புள்ள, ஓவரா செல்லம் கொடுப்பாங்க பிற்காலத்துல. அப்ப இந்த புள்ள தருதலையா மாறும், கடைசியில இந்த புள்ள பெற்றோருக்கு தொல்லையா மாறும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த புள்ளையின் அந்த பெற்றோர்களுடைய தீனுக்கு இவன் பாதகமா மாறிடும். சொல்ல போனா அந்த மக்கள், அந்த பெற்றோர்கள் இவனால முர்த்தத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மார்க்கத்தை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளா இவன் எதிர்காலத்துல வருவான். அதனால இருக்கட்டும், இப்பவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டேன், அல்லாஹ் சொல்லி நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அதனால இதற்கு பின்னால் இருக்கிற காரணம் இதுதான் அப்படின்னு அதையும் சொன்னாங்க. 3வது, அந்த ஊர்ல ஒரு சரிந்து கிடந்த சுவர், அந்த ஊர் மக்கள் நமக்கு உபசாரம் செய்யாமல் நம்மை அவர்கள் தவிர்த்தாலும் கூட அந்த ஊர்ல அந்த சுவத்தை நாம கட்டி கொடுத்தோமே, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சுவற்றுக்கு கீழே சில புதையல்கள் இருந்தன. அது லி குலாமைனி யத்தீமைனி, 2 அனாதைகளுக்கு சேர வேண்டியது. அதற்கு கீழே சில புதையல்கள் இருக்கின்றன, அவங்களுக்கு போகணும். அது இப்போ அது உடஞ்சி கிடஞ்சின்னு சொன்னா அடுத்து யாராவது தோண்டுவான், அவன் கையில் அது கிடைச்சி போயிடும். இப்போ அதை என்ன செய்யணும், உரியவர்கள் கையில் போய் சேர வேண்டும் என்பதற்காக நான் அதை செப் பண்ணிட்டு வைத்தேன். எப்போ வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ தோண்டி எடுத்துக்கட்டும். அந்த 2 பேருடைய தந்தைமார்கள் நன்னடத்தை உள்ளவர்களாக, சாலிகானவர்களாக இருந்தார்கள். வகான அபூஹுமா சாலிஹா, அந்த யத்தீம்கள் 2 பேருடைய தந்தைமார்கள் சாலிகானவர்களாக இருந்தார்கள், நன்னடத்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே நாம் அதை காப்பாற்றி கொடுத்தோம் என்று சொல்லி அதுக்கு முடிச்சான். இந்த இடத்துல இந்த வரலாறுல நமக்கு ஒரு மிகப்பெரிய மிக நல்ல பாடங்கள் நிறைய இருக்குது.
நிறைய சொன்னால் டைம் ஆயிரும். ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். முதலாவது, நீங்கள் பாருங்கள், மூசா நபி அவங்கள என்ன செய்யறாங்கன்னா, அவங்களை விட தரத்தில் குறைந்த ஒருவரிடத்தில் நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபி தங்களுடைய தகுதியை பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு இல்மு கிடைக்குதுன்னு சொன்னா அது யாரிடத்தில் போனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், போய் பெறத்தான் வேண்டும் என்பதை மூசா நபி என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் போய் அவர்கிட்ட மிக பவ்வியமாக அந்த வார்த்தையை சொன்னாங்க. அவர் கூட சொன்னாரு, உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்னு. இல்லைங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் பவ்வியமாக பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பவ்வியமாக அமைதியாக அடக்கத்தோடு பேசி அவர்களோடு பயணித்தார்கள். அந்த கல்வியை கற்பதற்கு அவர்கள் தயாரானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது முதலாவது ஒரு பாடம் நமக்கு. ரெண்டாவது இன்னொரு பாடம் இது என்னன்னு சொன்னா, இதுல ஒரு மனிதர் எவ்வளவுதான் உயர்ந்த அந்தஸ்திற்கு போனாலும் அவர் கற்றல் முயற்சியை கைவிடக்கூடாது. தொடர்ந்து கற்பதற்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கத்தான் செய்யும், கிடைக்காம இருக்காது. பெரிய பெரிய பட்டம் வாங்கினவங்க கூட அடுத்து தொடர்ந்து படித்துக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா நம்மள நிறைய பேர் நமக்கு கிடைத்த சில விஷயங்களோடு திருப்தி அடைந்து விடுகிறோம். போனோமா பயான்ல உட்கார்றோம், பயான்ல கிடைச்சதோட திருப்தி ஆயிடுறது, அல்லது சில வாட்ஸ்அப்புகளை பார்க்கறது கொள்றது, அதோடு திருப்தி ஆயிடுறது. அதற்கு மேலும் மார்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறத தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பணிச்சுமைகள் இருக்கலாம், வியாபாரங்கள் இருக்கலாம், வேறு சில நெருக்கடிகள் எல்லாம் கூட இருக்கலாம். அதோடு சேர்த்து கற்றல் முயற்சியையும் கைவிடாமல் என்ன செய்ய வேண்டும், கொண்டு போக வேண்டும். நமக்கு எவ்வளவு வேணாலும் வயசாகலாம், வயசெல்லாம் கற்பதற்கு ஒரு தடையே கிடையாது. சொல்ல போனா சஹாபாக்கள்லாம் அவங்களுடைய பெரிய வயசுல தான் கற்றுக்கொள்ளவே ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹுக்குலாம் 40 வயசுல தானே வஹியே வந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்குலாம் அப்பதானே 40 வயசு. அப்போ பெரிய பெரிய வயசுல தான் அவங்க கற்கவே ஆரம்பித்தார்கள். எனவே பெரிய வயது என்பது கற்பதற்கு ஒரு தடையான விஷயம் கிடையாது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று. அது மாதிரி கற்பதாக இருந்தால் இன்னொரு முக்கியமான விஷயம், அறிஞர்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அறிஞர்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். கல்வி என்பது புத்தகங்களை திறந்து படித்தால் கிடைக்கும், அறிவு ஞானம் கிடைக்கும். அதே போல இந்த மாதிரி ஒளிநாடாக்களை பார்க்கும் போதும் அறிவு ஞானங்கள் கிடைக்கும். ஆனால் நமக்கென்று நம்பகமான ஒரு அறிஞரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆளுமை வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய தொடர்பில் தான் நாம் நம்முடைய கற்றல் பணியை தொடங்க வேண்டும், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு நாம் படிக்கிற விஷயங்கள் அல்லது கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமும் 100% உண்மையாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, 100% சரியாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் இன்னைக்கு மக்கள் நாலேஜை எதிர்ந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாம் வாட்ஸ்அப் காலேஜும் யூடியூப் யூனிவர்சிட்டியுமா தான் இருக்குது. யூடியூப் யூனிவர்சிட்டி தான் இன்னைக்கு ஃபுல்லாக, யூடியூப் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான். அதில் இருந்து படிச்சுட்டு வந்து தான் மக்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய வாட்ஸ்அப்லாம் சரியாக தான் வருதான்னு அல்லாவுக்கு தான் தெரியாது, சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இணையதளத்துக்குள்ள இஸ்லாமிய தகவல்களை நீங்கள் தேட போனீர்கள் என்று சொன்னால், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் அதற்குள்ளேயே நான் மூழ்கி கிடக்கிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், சரியான விஷயங்கள் மட்டும்தான் இணையதளத்தில் உலவுகின்றன என்று சொல்ல முடியாது. நான் என்னுடைய தேடலில் கூட சில நேரங்களில் நான் சில விஷயங்களை தேடுவதற்காக பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாக்களுடைய ஆக்கங்கள் எல்லாம் வரும். ஆனால் வெளியில் தெரியவே தெரியாது. படித்து பார்க்கும்போது நுணுக்கமாக பார்த்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு பிறகு நம்ம பேக் வாங்குவோம் அதில் இருந்து. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வெறும் இணையதளங்கள், வாட்ஸ்அப்பு, இதில் வரக்கூடிய இந்த நவீன தொழில்நுட்பங்களின் மூலமாக மட்டுமே நம்முடைய கற்றல் என்பது நின்று விடக்கூடாது. அதில் வர்றதெல்லாம் 100க்கு 100 சரியாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. எனவே நமக்கென்று நம்பகமான யாராவது ஒரு அறிஞரை வைத்துக் கொள்ள வேண்டும். 1-2 பேர் வச்சுக்கிறோம். அவங்கள்ட்ட என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த மாதிரி விஷயங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி ஒன்று கேட்டால் சரியா இருக்குமா அப்படின்னு சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அறிஞர்களுடைய துணையோடு தான் கல்வியை நாம் பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு சென்றேன் என்று சொன்னபோது அவங்க அட்டைகளுக்கு இடையான ஹதீஸையும் அட்டைகளுக்கு இடையிலான
குரானையும் விட்டு விட்டு போகவில்லை, அதை தெரிந்த ஆட்களைத்தான் விட்டு விட்டு போனார்கள். ஆட்கள்கிட்ட தான் கத்துக்கறணும், அதான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? அப்போ இது மிக முக்கியமான விஷயம். இந்த மூசா நபியினுடைய வரலாறுல அவங்க கற்றுக்கொள்வதற்கு ஒரு நபரை தேடி போனார்கள், அவற்றை தான் அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வரலாறுல 2 விஷயம். ஒன்று கப்பல்ல ஓட்ட போட்டது, இன்னொன்று அந்த பையனை கொலை பண்ணது. இந்த 2மே நல்ல கவனிச்சிங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது இல்லையா? சில நேரங்களில் என்ன கருத்தை இங்கே உணர்த்த வருகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சில இழப்புகள் வரும். அப்படி வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி சில பேருக்கு இது மாதிரி வரும், கசப்பான விஷயங்கள் நடக்கும். அது கலாவின் அடிப்படையில் வருகிறது, கலா கதிரின் அடிப்படையில் வருகிறது, விதியின் அடிப்படையில் வருகிறது. அப்படி வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னா, அதை ஒரு மூமின் பொருந்தி கொள்ள வேண்டும். அதன் மீது தன்னுடைய கோபத்தை காட்டக்கூடாது. ஏன்னா ஒரு அடியானுக்கு எது மிகச் சிறந்தது என்பதை அல்லாஹ் தான் அறிவான். அவனுக்கு கசப்பு சிறந்ததா இனிப்பு சிறந்ததா என்பதை அல்லாஹ் தான் அறிவான். எனவே இனிப்பு வந்தால் மகிழ்கிற நாம் கசப்பு வரும்போது அதை வெறுக்கிறோம். ஆனா அந்த கசப்பு யார்கிட்ட தான் வருது? அல்லாஹ்ட்ட தான் வருது. எப்படி இந்த பையன் கொலை பண்ணப்பட்டான் இல்லையா? கொலை பண்ணப்பட்ட அந்த பையன் வெளிப்படையில் பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு இழப்பு, அந்த குடும்பத்திற்கு இழப்பு, ஒரு புள்ள போயிருச்சு. ஆனால் அந்த கொலைக்கு பின்னால் இருந்த காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த காரணத்தோடு சேர்த்து அந்த இன்சிடென்ட் நீங்க நம்ம வழங்கணும்னு வச்சுக்கோங்க, பரவாயில்லைன்னு தோணும். ஏன்னா இப்பொழுது வின் சிச்சுவேஷன் அங்கே வந்துடுது பாருங்க. ஒரு காலம் இந்த பையன் வளர்ந்து அதே மாதிரியே தருதல பிள்ளையா மாறி பெற்றோர்களுடைய தீனுக்கே நாசம் செய்து மோசம் செஞ்சு எல்லாரும் நரகவாசிகளாக மாறுறதை விட இங்க என்ன ஆச்சு? பெற்றோர்களும் நல்லவர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பையனும் பெற்றோருக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிட்டான். அப்போ 2 பேருமே என்ன ஆயிட்டாங்க? வின் வின் சிச்சுவேஷன் சொல்றேன். இவரும் வெற்றி பெற்று விட்டார், பெற்றோர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் இப்படியான சூழ்நிலையை இங்கே ஏற்படுத்துகிறார். ஒரு நம்முடைய பார்வையில் கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, 2 பேருக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் எதிர்காலத்தில் என்று நினைக்கிறான். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த நேரத்தில் ஒரு கசப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான். வெளிப்படையில் இது கசப்பாக இருந்தாலும் தூர நோக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் இது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றுதான். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன பாடத்தை போதிக்க வர்றாங்கன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சில நேரங்கள்ல கசப்பான விஷயங்கள் நடக்கலாம். வந்த உடனே நாம் புலம்பக்கூடாது, நாம் அதை எதிர்க்கக்கூடாது, உடனே நாம் பதட்டம் அடையக்கூடாது. நாம் பதட்டமாகி அல்லாஹ்வினுடைய முடிவுக்கு எதிரான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மாரியத்துல் குபத்தியா அவங்க மூலமாக ஒரு 16 அல்லது 17 மாதங்கள் அந்த குழந்தை உயிரோடு இருந்தது. ஒரு நாள் அந்த குழந்தை இறந்து போனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அப்ப என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? உன்னுடைய பிரிவுக்காக நாங்கள் எல்லாம் வருந்துகிறோம், எங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, எங்களுடைய இதயங்கள் கசிகின்றன, உருகுகின்றன. ஆனாலும் அல்லாஹ்வுடைய முடிவு இது, எனவே அந்த முடிவுக்கு எதிராக நாங்கள் எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி வரலாறுல வருது. அப்போ இது ஒரு விதமான கசப்புன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு விதமான நமக்கு வரக்கூடிய துன்பம். இதே மாதிரி எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தில் ஒரு மூமின் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டைத்தான் எடுக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. அதை நமக்கு போதனை செய்வதுதான் இந்த வரலாறுடைய மிக முக்கியமான நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய நிலையை பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் மூமினுக்கு நன்மையாகவே முடிகிறது. அவருக்கு ஒரு நன்மை நடந்தால் உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார், அது அவருக்கு நன்மையாக முடிகிறது. அவருக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால், ஒரு இழப்பு ஏற்பட்டால் உடனே அவர் பொறுமை காக்கிறார், இது அல்லாஹ்வினுடைய முடிவு,
இதுல என்ன நன்மை இருக்கும்னு என்னுடைய சிற்றறிவுக்கு தெரியல, ஆனா ஏதோ எதிர்கால நன்மை இல்லாமல் இருக்காது அப்படின்னு அவர் தன்னை சகிப்புத்தன்மையோடு கட்டுப்படுத்திக் கொள்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய முடிவை அவர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அதுவும் அந்த துன்பமும் அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. இன்பத்தையும் துன்பத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது உலகத்தில் மூமின்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. எனவே ஆச்சரியமாக இருக்குது என்று சொன்னார். எனவே அருமையான தோழர்களே, இந்த மாதிரியான பக்குவங்களையும் நாம் பெற வேண்டும். உண்மையிலேயே வாழ்க்கைங்கிறது இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தான் இல்லையா? ரெண்டுமே இருக்கணுமா இல்லையா? அப்படித்தானே வாழ்க்கை. இறக்கத்திலேயே போய்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கங்களேன், பள்ளத்திலேயே போய்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கங்களேன், சுகமா இருக்காது. அந்த பள்ளத்துல போறது எவ்வளவு சுகம்ங்கிறத மேட்ல ஏறும்போது சிரமப்பட்டாதான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? கஷ்டமும் தேவைப்படுதுங்கிற, புரிஞ்சுங்களா? வெறும் இனிப்பு மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா திகட்டி போயிடும். இனிப்பினுடைய உண்மையான சுவையை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நமக்கு காரமும் தேவைப்படுது இடையில. அந்த காரம் தான் நமக்கு வரக்கூடிய கசப்புணர்வுகள், துன்பங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துன்பமும் இறைவன் ஏதோ ஒரு நோக்கத்தில் நமக்கு தூர நோக்கில் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டில் தான் செய்கிறான். ஆனா நம்முடைய சிற்றறிவுக்கு அது புலப்படுவதில்லை என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படின்னா துன்பங்களை எளிதாக கடந்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்கிறதையும் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு செய்தி. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த சுவரை செப்பனிட்டார்களா இல்லையா? செப்பனிட்ட இடத்துல நல்லா கவனிக்கணும். அந்த ஆயத்து எப்படி வருதுன்னு சொன்னா, அந்த சுவற்றுக்கு கீழே புதையல் இருந்தது, தங்க புதையல் இருந்தது. அது 2 அனாதை சிறுவர்களுக்கு சேர வேண்டியது. வகான அபூஹுமா சாலிஹா, அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க. அந்த 2 பேருடைய தந்தை சாலிகான மனிதராக இருந்தார் அப்படின்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த தந்தை சாலிகான மனிதராக இருந்தார், அவருடைய சொத்து தான் இந்த புதையல், அது அவருடைய வாரிசுகளுக்கு போகணும், அதனால நான் இதை செப்பனிட்டேன் என்று சொல்கிறேன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழும்போது அல்லாஹ் அவர்களை மட்டும் காப்பாற்றுவதில்லை, பிள்ளைகளையும் சேர்த்து காப்பாற்றுகிறார். நாம சுத்தமா நடந்துகிட்டா, நாம சாலிகா நடந்துகிட்டா, நாம தவறில்லாமல் நடந்து கொண்டால் அல்லாஹ் நம்மை மட்டும் பாதுகாப்பதில்லை, நம் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். நம் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். சொல்ல போனா அந்த ஆயத்தினுடைய விரிவுரையில பார்த்தா, வகான அபூஹுமா சாலிஹா அப்படின்னு வருது இல்ல, அந்த 2 பேருடைய தந்தை நல்லவராக இருந்தார். அந்த தந்தைனா அவர் பெத்த தந்தை இல்லையா, 7வது தலைமுறை தந்தையாம், அப்படிதான் வரலாறுல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2 அனாதை பிள்ளைகளுடைய தந்தையின் 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 தந்தை 7வது தலைமுறை பாட்டனார். அவர் 7வது தலைமுறை பாட்டனார். அப்ப 7வது தலைமுறையில பாட்டனார் ஒருத்தர் சாலிகா நடந்தது 7 தலைமுறை தாண்டி பிள்ளைகளை காப்பாத்தோம் அப்படின்னா, நாம சுத்தமா நடந்தா நம்ம பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல தலைமுறையே காப்பாற்றலாம், நம்முடைய மரபையே காப்பாற்றலாம், நம்ம மரபணுக்களையே காப்பாற்றலாம். அப்படியான ஒரு வாய்ப்பு அல்ல என்ன செய்ய தர்றோம். நல்லா பாருங்களேன், அந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடு எத்தனை தலைமுறையா பாதுகாக்கப்படுது பாருங்க. கடைசியில யாருக்கு அந்த புதையல் கிடைக்க வேண்டுமோ, சட்டப்படி உரிமைப்படி யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் கிடைக்கிறதுக்காகவே அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அதை பாதுகாத்து வைக்கிறான். பாதுகாத்ததற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா அவங்க செஞ்ச நன்மை. எனவே இதுவும் நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடம். என்ன பாடம்? நாம தூய்மையாக நடந்து கொள்ளும் போது, நாம் இபாதத்துகள் செய்கிற போது, ஒழுக்கமாக நடந்து கொள்கிற போது அல்லாஹு தாலா நம்மை மட்டும் பாதுகாப்பதில்லை, நம்முடைய தலைமுறையை பாதுகாக்கிறான், அடுத்தடுத்த தலைமுறைகளும் சேர்த்து பாதுகாக்கிறான். அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். இப்படிப்பட்ட நல்ல பாடங்களை கொண்ட ஒரு வரலாறு தான் மூசா நபி ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பு வரலாறு. எல்லாம் வல்ல இறைவன் இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெற்ற இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன்
நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹ் தலைமுறையாக நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.